ஒப்ப செஞ்சது தப்பு. அதனால தான் நான் அடித்தேன். அது தெரியாமல் கோவப்பட்டது நீ தான். இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை, நீ மன்னிப்பு கேளுடே. நான் உன் காலையில் விழுந்து கிடப்பேன். நீ எங்க அப்பாவை அடிச்சிருக்க கூடாது. ஒரே ஒரு தடவை நீ மன்னிப்பு கேளு. உன்னை நான் உள்ளங்கையில வச்சு தாங்குறேன். என்னடி முறைச்சிட்டே இருக்கிற? மன்னிப்பு கேட்டு தொலையேன். நீ மன்னிப்பு கேளுடா ப்ளீஸ். இவ்வளோ திமிரா பார்த்துட்டு இருக்க. நீ எவ்வளோ திமிரா முறைச்சிட்டு இருக்க? சரிதான் போடே. உனக்கே அவ்வளோ இருக்கும்போது எனக்கு எவ்வளோ இருக்கும்? போடாடே, உன்னை விட எனக்கு ஓவரா இருக்கும். என்கிட்ட ஏதாவது சொல்லுமா? எனக்கு சொல்லலாம் ஒன்றும் இல்லை. உனக்கு என்ன இருக்கா? ஏய், இப்ப எதுக்கு இங்க படுக்கிற? போய் கீழே படுப்போ. நான் அதுக்கிட்ட கீழே படுப்போம். உனக்கு படுக்க பிடிக்கலன்னு நீ போய் கீழே படுப்போம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு திமிரா வேற பேசுவியோ? நான் என்னடி பண்ணேன்? கொப்பம் தண்ணடி ஆரம்பிச்சேன். உன்னை நான் என்ன பண்ண சொன்னேன்? அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க தானே அனுப்பின உன்னை. ஏண்டி நான் போய் மன்னிப்பு தாண்டி கேட்டேன். அதுக்கு அந்த ஆள் என்ன பேசினா தெரியுமா உனக்கு? அவரு சொன்னா சொல்லிட்டு போறாரு, நீ பேசாம வர வேண்டியதானே? சரி, நான் உங்க அப்பனை அடிச்சுட்டு போறேன்னு பேசாம நீ வர வேண்டியதாண்டி. அது முடியாதுல்ல. திருப்பி அடிச்சல என்ன? ஏன்? ஹே, என் அப்பாவை என் கண் முன்னாடி எவன் அடிச்சாலும் நான் திருப்பி அடிக்கதான் செய்வேன். அது நீயா இருந்தாலும் சரி, வேற எவனா இருந்தாலும் சரி. அதே மாதிரி என்ன எவனாச்சும் மானம் குறைவா பேசினா நான் திருப்பி அடிக்க தாண்டி செய்வேன். ஷோ, உன்கிட்டலாம் என்னால பேச முடியாது. என்னமோ பண்ணி தொலை. உனக்கு வேண்டிக்கிறத நீ பண்ணுவ, எனக்கு வேண்டிக்கிறத நான் பண்ணா ஓடி. கைய வச்சேன்னு வச்சுக்கோயேன், வச்ச கையை உடைச்சிருவேன். பேசாம பாடு. தூக்கத்துல பட்டுருச்சு. பட்டும் பட்டும். வேணும்டாலா ஒன்று போறேன். எனக்குலாம் இது நல்லா தான் இருக்குது. கை போடு, கால் போடு, கட்டி கூட பிடிச்சிக்கோ. எதுக்கு அடிச்சிருக்கிறப்போ? இது பாரு, எனக்கு உன் கூட சந்தோஷமா வாழணும், சரியா? என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. என்னால தான் இருக்க முடியாது நீ இல்லாம. கொப்பம் தானடி நடுவுல வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறேன். உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இத பாரு, இந்த எலெக்ஷன் கருமெல்லாம் நமக்கு வேண்டாம். நீ நாளைக்கே போய் வாபஸ் வாங்கிரு. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு சந்தோஷமா இருக்கலாம்ல. நீ பாரு, இனிமேல் நான் ஜெயிக்கிறதுக்கு நிக்கிறேனோ இல்லையோடே, அந்த ஆளை தோக்க வைக்கிறதுக்கு கண்டிப்பா நிப்பேன். இனிமேல் வாபஸ்ங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை. புரியுதா உனக்கு? உங்க அப்பனை நான் டெபாசிட் இல்லாம தோக்க அடிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. நீ அந்த ஆள் வேணுண்டே பண்ணிட்டு இருக்கிறான்டே. சத்தியமா அந்த ஆள்ல வந்து நான் தோக்க அடிக்காம எனக்கு ஓய்வே கிடையாது. சரி, அவன் நீ இப்படியே பேசிட்டு நீ இப்படிதான் பேசுவேனா? நான் என் அப்பாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். பண்ணிக்கோ, நீ உங்க அப்பனுக்கே சப்போர்ட் பண்ணிக்கோ. ஏன் போயேன், அங்கே போயேன். வெளியே சொன்ன மாதிரி தாண்டே உங்க அப்பனை இந்த எலெக்ஷன்ல நான் மண்ணை கப்பா வைப்பேன். நீ அதை பாப்ப, இல்லைன்னா நான் ஆம்பளே இல்லை. புரியுதா உனக்கு? அப்ப நானும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என் அப்பாவை நான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க வைக்கிறேன். இவ்ளோ பேசுறியே, உன்னை டெபாசிட் இல்லாம ஓட வைக்கிறேன், பாக்குறியா? அதுவும் பாக்கலாண்டே. சங்கர்ண்ணே, 5 நிமிஷம். 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 5
அழகரு
எப்படி இருக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எலெக்ஷனில் நம்ம ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். அதுக்காக நம்ம என்ன வேணால் பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் நான். இது பாருங்க, அது சும்மாலாம் ஜெயிக்கக்கூடாது. நம்மளை எதிர்த்து நிற்கிறவங்களாம் டெபாசிட்டே இல்லாமல் தோக்கணும். நான் நம்மக்கிட்ட அந்த மாதிரி ஜெயிக்கணும். நீங்கள் இருக்கும் போது நான் ஏன் அதெல்லாம் கவலைப்பட போகிறேன்? நமது வெற்றி நாளை சரித்திரம் பேசும். அதெல்லாம் பார்த்து சில தரித்திரெல்லாம் ஓடணுங்க. நான் வரேன், நான் மத்தியானம் வரேன். ஒரு 3 மணிக்கு. சரி, சாப்பிட்டு வந்துடுங்க. ஹலோ கோபால் மாமா. நான் நல்லா இருக்கேன் மாமா. என்ன மாமா, எலெக்ஷன் வேலையெல்லாம் சூடு பிடிக்காம ஒரு மாதிரி மந்தமா இருக்கு. மாமா, அப்படியெல்லாம் அசால்ட்டா இருக்கவே கூடாது. இந்த தடவையும் அப்பா தான் ஜெயிப்பார்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவர் சாதாரணமா ஜெயிக்க கூடாது மாமா. நம்மளை எதிர்த்து நிக்கிற எல்லாருக்கும் டெபாசிட் காலி ஆகணும். அந்த அளவுக்கு மாசா ஜெயிக்கணும் மாமா. மாசா ஜெயிக்கணும் மாமா. அதை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம ஒன்றும் முந்தா நாள் பெஞ்ச மழையில நேத்து முளைச்ச காளான் இல்ல. நான் பொறுக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா பிரசிடென்ட் தான். அது இங்க இருக்கிற சில ஜென்மங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது. மாமா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நம்ம எதிரிங்களுக்கு டெபாசிட் போகணும், அத மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே மாமா, கண்டிப்பா. பவி, அம்மா, தமிழ் குளிச்சுட்டாலான்னு பாரு. அப்படியே அவளுக்கு ஜடை போட்டு கிளப்பி விடு. ஏமா பாரதி அக்கா இல்லையா? பாட்டி ஊருக்கு போறேன்னு சொன்னாங்கல்ல, அதான் பாரதி பஸ் ஏத்தி விட போயிருக்கா. பாட்டி, நான் ரெடி ஆயிட்டேன். ஏய் தமிழ், யார்டி உனக்கு ஜடெல்லாம் போட்டு விட்டது? ஆதி அங்கிள் தான் போட்டு விட்டாரு பாட்டி. ஆதி என்ன எங்களை விட சூப்பரா ஜட போட்டு விட்டுருக்கீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு வரப்போற பொண்டாட்டி கொடுத்து வச்சவங்க தான். தமிழ், டைம் ஆயிடுச்சு, போய் பேக் வாங்கிட்டு வா. பை பாய். பாய். விட்டு வந்துடுறோம். வா தமிழ். நீ வாடி. வாங்கல. என்ன இது பாருடா, என்னன்னு பாரு. இது ஆதியோட டிக்கெட். இது எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாளே புக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. என்ன கணக்கு? இது எந்த ஊர்? இது நார்த் இந்தியாதோடு. அப்போ பாரதிய விட்டு போறதுனே அவர் முடிவு பண்ணிட்டாரா ஆதி? எலெக்ஷன் வரைக்கும் அவளுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்கிறேன்னு சொன்னாங்க. டிக்கெட்டை புக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை பாரதி மனசு மாற மாட்டான்னு நினைக்கிறாரோ? எனக்கு இன்னமும் 2-3 நாள் அவங்க க்ளோஸா இருந்த மாதிரி தானே இருந்துச்சு. என்ன புரிஞ்சுக்கவே முடியல இவங்கள. ஒருவேளை தமிழ் சந்தோஷமா இருக்கணும்னு அப்படி 2 பேரும் இருந்திருப்பாங்களோ? ஏய், எனக்கு பாரதியை பத்தி நல்லாவே தெரியும்டா. இல்லனா இவ்வளவு நேரத்துக்கு ஆதி வீட்டுக்கு போனதுக்கு அடிச்சு தோச்சிருப்பா தமிழ. ஏன் உன் ஃப்ரெண்ட் இப்படி இருக்கிற? ஆதிக்கு என்ன குறைச்சல? உன் ஃப்ரெண்டு மட்டும் பாரதியை கன்வின்ஸ் பண்றதை விட்டு ஊருக்கு போகணும் தானே முடிவு பண்ணிருக்காரு. என் ஃப்ரெண்டை பத்தி எல்லாம் பேசாத. நீ இப்போ ஏன் சண்டை இங்க கொண்டு வராது சரியா? இந்த விஷயத்தை என்ன பண்றதுன்னு யோசிப்பீங்க. என்ன பண்ண முடியும்? நான் பாரதி கிட்ட ஆதியை கட்டிக்கோன்னு கெஞ்சி பார்த்துட்டேன், திட்டி பார்த்துட்டேன். அவ மனசே இறங்க மாட்டேங்கிறா. என்ன பண்ண முடியும்? ஆனா ஆதி பாரதியோட முடிவுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஏய், பேசாம ஒண்ணு பண்ணலாமா? அவங்க 2 பேரும் உண்மையான புருஷன் பொண்டாட்டி தானே எல்லார்கிட்டயும் சொல்லிடலாமா? ஐத்தியமாடி நீ இது பண்றதா இருந்தா அவங்க 2 பேர் புருஷன் பொண்டாட்டின்னு தெரிஞ்ச அன்னைக்கே பண்ணியிருக்கலாம்ல. ஆமா, பாரதி ஆதி மேல ஏதோ ஒரு விஷயத்துல கோச்சிட்டு தான் இங்க வந்து உட்காந்து இருக்கிறா. நீ இதை பண்ணிட்டு உன்கிட்ட கோச்சிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டானா எங்க போய் தேடுவா அவளை? வாழ்க்கை ஃபுல்லா உட்காந்து தேடிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம அவளை. யோசிக்க மாட்டியா நீ? சரி, இத்தனை நாள் பாரதி முரண்டு பிடிச்சிட்டு இருந்தா சரி, இப்ப ஆதியும் சேர்ந்து முரண்டு பிடிச்சிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடி. ஒருவேளை பாரதிக்கு மனசு மாறாதுன்னு நினைச்சாரோ என்னவோ தெரியலையே.
இந்த மாதிரிலாம் விடக்கூடாது உங்களை. கிளி ஜோசியமா என்ன? இந்த சீட் கிடைக்கலன்னா வேற சீட் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு வாழ்க்கை. ஏன் அவங்களாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க இதை பத்தி? இந்த அட்வைஸ் எல்லாம் ஊருக்கு மட்டும்தான், நமக்கு இல்ல. உனக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் புத்தி இல்ல, அதனாலதான் உனக்குலாம் கொடுக்கறதே இல்ல. அப்போ நீ என்ன முட்டாள்னு சொல்றியா? மத்த விஷயத்துல எப்படின்னு எனக்கு தெரியலடி. உங்க அப்பா விஷயத்துல நீ வடிகட்டின முட்டாள்றீ. நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன். என் பேச்ச கேட்காத உனக்கு புத்திசாலி பொண்டாட்டியா இருக்கிறத விட என் அப்பாக்கு நான் முட்டாள் மகளாவே இருந்துட்டு போறேன். இவளையில திருத்தவே முடியாதுரே. பாரதி அக்கா, ஆதி என்ன சூப்பர் தெரியுமா? காலையிலேயே தமிழுக்கு ஜடையெல்லாம் பின்னி விட்டு பவுடர்லாம் போட்டு விட்டாரு தெரியுமா? செம்மையா கலப்பி விட்டாருக்கா. டேய், இப்ப என்னடா பண்றது? எப்படி ஆரம்பிக்கிறது? நான் வேணா ஆதி ஊருக்கு போறான்னு சொல்லிட்டு பேச்ச ஸ்டார்ட் பண்றேன், நீ அப்படியே பிக்கப் பண்ணிக்க. சரி, ஓகே, நீ போய் ஸ்டார்ட் பண்ணு போ. அத்தா பாரதி, பாரதி. அதான் உங்க அப்பா வந்துட்டான்ல, இதுக்கு மேல போய் என்னத பேசுறது? ஏதாவது நல்லது பண்ணலாம்னா அதுக்குள்ள பூந்துருவான்ல. மரியாதையா பேசு சொல்லிட்டேன். என்ன மிரட்டுற? என்ன அந்த ஆள் மாதிரி நினைச்சிட்டியாடி? அத லட்சுமி, போய் முதல்ல சக்கரை எடுத்துட்டு வாத்தா. என்னாச்சுப்பா? ஸ்கூல்ல இருந்து வந்ததும் வராததுமா சர்க்கரையெல்லாம் எடுத்துட்டு வர சொல்றீங்க? பின்ன தமிழ் சொன்ன வார்த்தைக்கு சக்கரை போடாம என்ன பண்ணுவாங்க? இந்த ஆள் வாயில மண் அள்ளி கொட்டலாமே. இந்த ஆள் அப்படியே நீ பேச்சு கொஞ்சம் வாய் மூடுறியா? சர்க்கரை போடுற அளவுக்கு அவ அப்படி என்ன சொன்னா? என்ன பாரதி, இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருக்கியே. அம்மா, எனக்கு நேரா சொன்னாலே புரியாது. நீங்க வேற சுத்தி வளைச்சு என்ன குழப்பாதீங்க. என்ன விஷயம் நேரடியா சொல்லுங்க. அத்தா, நாங்க சொல்றதை விட உன் பொண்ணு வாயாலேயே அதை கேளு. ஏன் இந்த ஆள் வாயில கொழுக்கட்டையா வச்சிருக்கிறாரு, பேச மாட்டாரமா? ஆளும் மண்டை. தமிழ், எங்க கிட்ட சொன்னதா அப்படியே உங்க அம்மா கிட்ட சொல்லு. அம்மா, அது ஒண்ணும் இல்லம்மா. நீயும் எதிர் வீட்டுல இருக்கிற ஆதி அங்கிளும் இப்ப நல்லா பேசி பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னேன். இது ஆதார பழசா இருக்கு. உங்களுக்கும் அவரை பிடிச்சிருக்கு, அவருக்கும் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னம்மா. ஏத்தா பாரதி, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைச்சது நானு. உன்னைய பொண்ணு பார்க்க சொல்லி ஆதியை கூட்டிட்டு வந்ததும் நான் தான். 2 பேரும் பேசி பழகுங்கன்னு சொன்னதும் நான் தான். ஆனா இம்புட்டு பெரிய விஷயத்த நீயும் என்கிட்ட சொல்லல, அந்த ஆதி பையலும் சொல்லல. பாத்தியா? நோட்டீஸ் அடிச்சு இந்த ஆள் மூஞ்சிலே ஓட்டுறாங்க. கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இரு. எவன் வீட்டுல என்ன நடந்தா என்ன? எல்லா இளவும் இருந்தாலும் தெரியணுமா? ஏங்க, இப்ப அவ சொன்னா என்ன சொல்லலனா என்ன? அடுத்து நடக்க வேண்டியது என்னமோ அத பாருங்க. ஆமா பாரதி, இதுக்கு மேலையும் இதை தள்ளி போட தேவையில்லை. நாளைக்கே நம்ம ஜோசியரை பார்த்து நல்ல நாள் குறிக்க சொல்லி போடுறேன். அந்த நாள்லயே உனக்கும் ஆதிக்கும் கல்யாணத்தை முடிச்சு போடுவோம். அடேங்க அப்பா, உங்க அப்பன் தேங்காய் மண்டை, எனக்கு இத்தனை அறிவு இருக்குது. எப்படி? என் அப்பாவை பத்தி எதுவும் பேசாத. பேசினா நான் மனுஷியா இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. நீ இப்ப மட்டும் மனுஷாவா இருக்கிற? இந்த ஆளுக்கு பிறந்தவ தானே நீ. என்ன பாரதி, எதுவும் பேசாம இருக்க? ஏத்தா, என்ன அத்தா நீ ஒன்னும் புரியாதவளா இருக்க? அவன் சந்தோஷத்துல வாய் அடிச்சு போய் நிக்கிறான்னு நினைக்கிறேன். அது தெரியாம பேசிட்டு இருக்கிற நீயே. பாரதி அக்கா, ஆதி என்ன உங்களுக்கு பிடிக்கும் தானே? என் அம்மாக்கு ஓகே தான். என்னம்மா? இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. சிஸ்டர், என்ன இப்போவே முகத்துல கல்யாண காலம் வந்த மாதிரி இருக்க? சரி வா சாப்பிடலாம். போதா. சிஸ்டர், சிஸ்டர், எங்க இப்போவே இப்படி வைக்கப்பட்ட? அப்படி கல்யாணத்துக்கு கொஞ்சம் மிச்சம் வைங்க. ஏத்தா, உள்ள டைரியில நம்ம ஜோசியர் நம்பர் இருக்கு, போய் எடுத்துட்டு வாத்தா. சரிங்க.
என்ன ஆண்டாளு, நம்மள டெபாசிட் போக வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்படி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்காங்க போட்டிருக்க. இப்படி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருந்தா எப்படி ஓட்டு வாங்கி ஜெயிக்க போறீங்க? ஒப்பன்ட்ட சொல்லு, எப்படி வேலை பார்க்குறோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன வேலை பார்க்குறோங்கிறது தான் முக்கியம். என் வேலை என்னன்னு எலெக்ஷன்ல தான் தெரியும். ம். இந்தாங்க. கொடுத்தா ஏங்க, நான் உன்னை சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? அது நீ சொல்றத பொறுத்து இருக்கு. இல்லைங்க, அடுத்த வீட்டு பொண்ணுங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறீங்க, ஆனா உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன், அவன் நல்லா தான் இருக்காவ. இதுக்கு பேரு நல்லா இருக்கிறதா? நீங்க மட்டும் பொண்டாட்டி கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்க பொண்ணு அப்படி இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்களா? ஏய், இப்ப என்ன சொல்ல வர நீயே? இப்பதானே ஆண்டாலே மனசு மாறி மாப்பிள்ளை கூட வாழ ஆரம்பிச்சான், ஆனா அதுக்குள்ள அவங்கள சண்டை போட்டு பிரிச்சுட்டீங்க. ஏய், நான் என்ன பண்ண? அவங்க 2 பேரும் சண்டை போட்டதுக்கு நான் எப்படி காரணமாவேன்? சும்மா ஏதாச்சும் பேசாதீங்க. நீங்க என்ன பண்ணீங்க, என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒண்ணும் உங்க மக இல்ல, உங்க பொண்டாட்டி. உங்க மகளை நல்லபடியா பாத்துக்க உங்க மாப்பிள்ளை மாதிரி ஒரு நல்ல ஆளு வேற எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். என்ன பண்றதா இருந்தாலும் மனசுல வச்சு பண்ணுங்க. ஏன் தமிழ் இத போய் எல்லார்கிட்டயும் சொன்ன? ஏம்மா சொல்லக்கூடாதா? நீயும் ஆதி அப்பாவும் சந்தோஷமா தானே இருக்கீங்க. நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். இருந்தாலும் இப்ப எதுக்கடி இதை அவங்க கிட்ட சொன்ன? நானா சொல்லலம்மா, தாத்தாவும் பாட்டியும் தான் உன்னை பத்தியும் ஆதி அப்பா பத்தியும் பேசிட்டே வந்தாங்க. அப்ப திடீர்னு தாத்தா என்கிட்ட உனக்கு ஆதியங்களை பிடிக்குமான்னு கேட்டாரு. நானும் பிடிக்கும்னு சொன்னேன். அப்புறம் எதுக்கடி எனக்கும் பிடிக்கும்னு சொன்ன? அம்மா 2 நாளா நீ அப்படித்தானே என்கிட்ட சொன்ன. என்னம்மா, அப்ப நீ போய் சொன்னியா? ஏய் சச்ச, பொய்யெல்லாம் சொல்லல. எனக்கும் அவரை பிடிக்கும். அப்புறம் என்னம்மா, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? ஏய், ஏற்கனவே 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சேடி, திரும்பவும் எதுக்கடி கல்யாணம் பண்ணணும்? அம்மா, திரும்ப பண்ணாலும் ஜாலியா தாம்மா இருக்கும். ம், எனக்கும் புது ட்ரெஸ் எடுத்து தருவாங்க, உனக்கும் புது ட்ரெஸ்லாம் எடுத்து தருவாங்க. ஆதியப்பா, நீ, நான் 3 பேரும் ஒரே வீட்ல இருப்போம். அப்ப ஜாலியா தானே இருக்கும். அதெல்லாம் சரிதான் தமிழ். ஆனா நான் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொன்னேன்ல. கொஞ்ச நாள்னு சொல்லி நீ நிறைய நாள் தள்ளி போட்டுட்டே இருக்க. ஆ, இல்லடி, நான் அதுக்காக சொல்லல. இப்போ எனக்கு கொஞ்சம் டைம். தமிழ் தமிழ் வா, நம்ம போய் ஆதி அண்ணனை கூட்டிட்டு வரலாம் வா. அவரை எதுக்கு இப்ப கூப்பிட போறீங்க? அப்பதான்க்கா கூட்டிட்டு வர சொன்னாரு. அத்தை வாங்க நம்ம ம், போலாம். வா. கூப்பிட்டீங்களா சார்? வாப்பாதி, வா வந்து உட்கார். வா. இல்ல பரவாயில்ல சார், சொல்லுங்க. அட வாப்பா, வந்து உட்காரு. அது தமிழ் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டா, அதனாலதான் நாங்க பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். தமிழ் என்ன சொன்னா, நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஆதி, எங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரியாத மாதிரி நீ நடிக்காத. ஐயோ அம்மா, நீங்க ஆக்சுவலி என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. சரிப்பா, உனக்கு புரியாமலேயே இருக்கட்டும். ஆனா அம்புட்டும் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. நியாயமா நீயும் பாரதியும் எங்ககிட்ட தான் முதல்ல சொல்லியிருக்கணும். பரவாயில்ல, எது எப்படியோ நடக்கிறது நல்லா இருந்தா அம்புட்டு பேருக்கும் சந்தோஷம் தானே. என்ன நான் சொல்றது? பாவம் ஆதி தம்பி ரொம்ப குழம்பி போறாரு. சீக்கிரம் விஷயத்த சொல்லுங்க. நம்மள மாதிரி அவரும் சந்தோஷப்படுவார்ல. ஏப்பா, அது ஒண்ணு இல்ல. நீயும் பாரதியும் ஒன்னா இருக்கணுங்கிறது நாங்க எடுத்த முடிவு இல்ல.
அந்த ஆண்டவன் எடுத்த முடிவு. அதனாலதான் எங்கேயோ இருந்த பாரதி எங்க வீட்லயும் உன்னை இப்படி எதிர் வீட்லயும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கு. ஏற்கனவே 2 பேரும் ஒரே வீட்ல தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்படி எதிர் எதிர் வீட்ல இருக்காங்க. எப்படி இருக்காங்க? என்னத்த சொல்றது? எப்படி? இப்போ உனக்கும் பாரதிய பிடிச்சு போச்சு, பாரதிக்கும் உன்னை பிடிச்சு போச்சு, உங்க 2 பேரையும் எங்களுக்கு பிடிச்சு போச்சு. அதனால வர்ற முகூர்த்தத்திலேயே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இவனை பாத்தியா நீ? ம்? பாரதியை விட ஓவரா நடிக்கிறானே இவன். ஏதோ முதல் தடவை பாரதி பாக்குற மாதிரியே நடிக்கிறான். கொஞ்சம் ஓவரா தான் இருக்குல்ல? ஓகே தான். என்ன அதே சந்தோஷத்துல வாயடிச்சு போயிட்டீங்க போல. பாரதியும் இப்படிதான் கல்யாணம்னு சொன்னதும் பேச்சு மூச்சு இல்லாம உள்ள ஓடி போயிட்டான். ஆக்சுவலி அம்மா, பாரதி கிட்ட நீங்க இந்த விஷயத்தை பத்தி பேசுனீங்களா? அவகிட்ட பேசிட்டு தான் உன்கிட்ட பேசுறோம். அவங்க என்ன சொன்னாங்க? அவ சொல்றது இருக்கட்டும்பா. இப்ப நீ என்ன சொல்ற?